அடுத்து விபேட் வந்து உடனடியா எண்றதுல என்ன தயக்கம் இருக்கு? கேட்டா என்ன சொல்றாங்க, எலக்ஷன் ரிசல்ட் வர்றதுக்கு வந்து 2, 3 நாள் ஆயிரும். போயிட்டு போது. அதனால என்னாச்சு? அடுத்த 5 ஆண்டுகள் ஆட்சி புரியறவங்க நேர்மையான முறையில் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் நம்பிக்கை வர்றதுக்கு 2 நாள் காலதாமதம் ஆச்சுன்னா, அந்த காலதாமதத்த பத்தி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லையே. இதுக்கு முன்னாடி நீங்க எலக்ட்ரானிக் ஓட்டு வர்றதுக்கு முன்னாடி 3 நாள், 4 நாள் ஆச்சு எலக்ஷன் ரிசல்ட் இந்தியா பூரா முழுமையாக வர்றதுக்கு. ம். என்ன கெடுதல் நடந்துருச்சு? அதனால இந்த விபேட்ட பத்தி அவங்க இப்ப இதுல வந்து பிரச்சனை என்னன்னா, நீங்க இவிஎம்மே எடுத்துக்கங்க. திரும்ப திரும்ப சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன கேள்வி கேட்டாங்க? இந்த இவிஎம் எதிர்த்து கம்ப்ளைண்ட் பண்ணவங்க என்ன கேள்வி கேட்டாங்க? ஒரு இடத்துலயாவது இதுவரைக்கும் இவிஎம்ல வந்து டிங்கர் பண்ணாங்க அப்படின்னு உங்களால ஆதாரம் குடுக்க முடிஞ்சிருக்கா? அப்படின்னு கேட்டாங்க. வழக்கு போட்டவங்களுக்கு ஆதாரம் குடுக்க முடியல. உடனே அப்ப இவிஎம் பத்தி குறை சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கேட்க வேண்டிய கேள்வி அது அல்ல. ஒரு இடத்துலயாவது தவறு நடந்திருக்காங்கிறது இல்ல. கேட்க வேண்டிய கேள்வி, இவிஎம்மில் தவறு நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றனவா? அதுதான் கேள்வி. அந்த கேள்விய கேட்டிருந்தா, ஆதாரத்தோட ப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. வாய்ப்புகள் இருக்கின்றன. எலான் மஸ்க் வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டெக்னாலஜிஸ்ட் இன் த வேர்ல்ட். அவர் வந்து என்ன சொன்னாரு? எந்த ஒரு சிஸ்டத்தையும் டிங்கர் பண்ண முடியும். இப்போ இவிஎம்க்கு போன சில அட்வான்ஸ்ட் கண்ட்ரீஸ் மறுபடியும் ஜெர்மனின்னு நெனைக்கிறேன். மறுபடியும் இவிஎம் ஆமாமா. விட்டுட்டு வாக்குப்பதிவுக்கு வந்திருக்காங்க. ஏன் வந்திருக்காங்க? இவ்வளவு அட்வான்ஸா இருக்கு அமெரிக்கால இன்னைக்கு வரைக்கும் இவிஎம் கிடையாது. ஏன் கிடையாது? அப்ப இந்த இவிஎம் மேல என்னைக்கு சந்தேகம் வந்துருச்சோ, அந்த இவிஎம் கைவிட்டுருக்கணும். இதே பெரிய தவறு. இன்னைக்கு வரைக்கும் அது நடந்துகிட்டே தான் இருக்கு. உள்ள இப்ப உடனடியா என்ன சொல்லுவாங்க? அப்ப இவிஎம் வச்சு காங்கிரஸ் ஜெயிக்கலையா? இவிஎம் வச்சு திமுக ஜெயிக்கலையா? இப்ப அது பிரச்சனையே கிடையாது. இவிஎம்மில் தவறுகள் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும் என்றால், அந்த இவிஎம்ம கைவிட்றணும். அதுதான் கரெக்ட்.